1/2 கிலோ நெத்திலி மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் பொரிக்கிறதுனால மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த நெத்திலி மீன் பக்கோடா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பொட்டுக்கடலையை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதிலிருந்து 3 டேபிள் ஸ்பூன் பவுடரை இதோட சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவையும் சேர்த்துக்கிறேன். கடலை மாவை விட பொட்டுக்கடலை மாவு சேர்க்கும்போது மொறுமொறுப்பு தன்மை நல்லா கிடைக்கும். இதை ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் சாப்பிட்லாம். பொட்டுக்கடலை மாவு, அரிசி மாவு ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா மீனில் உப்பு காரம் நல்லா பிடிச்சிக்கும். இந்த மாதிரி நெத்திலி ஃப்ரை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. 1 மணி நேரம் கழித்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம்.